முருகா எவர்க்கும் முதல்வா சிவசண்முகனி திருமால் மருகா தமிழ் புதல்வா என்று நான் உன்னை வாழ்த்த மனமுருகாதிருப்பது நீதிகோலோ என்றும் யோசனைக்கா நருகா அருட்கடலே பழனாபுரி ஆண்டவனே. ஓம் சைரா நற்பவி ஆறுமுகம் மருளிடும் அனுதினம் நேர்முகம். நான் மரியம்மாள் சரவணன். எல்லாரும் முருகப்பெருமானோட அருளால நலமோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. சரி, இன்றைய வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கந்த புராணம் 16வது பாகம் பார்க்க போகிறோம். இந்த பாகத்துடைய சிறப்பு என்னன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பல பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கும். என்னன்னா, சின்ன குழந்தைங்களை கேட்டால் கூட சொல்லுவாங்க, முருகப்பெருமானுடைய வாகனம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டால் எல்லா குழந்தைங்களும் என்ன சொல்லுவாங்க? மயில். மயில் மேலே தான் முருகப்பெருமான் பறந்து வருவார் அப்படின்னு குழந்தைங்களும் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் முருகப்பெருமானுக்கு முதல்ல வாகனமானது மயில் கிடையாதுங்க, ஆட்டுக்கடா. ஆமாங்க, இன்றைய பதிவில் நீங்கள் அதை தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது ஆட்டுக்கடாவானது எப்படி முருகப்பெருமானுக்கு வாகனமாக வந்தது அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மையாகவே புதுமையான ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். முருகப்பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான தகவல் இது அப்படின்னு சொல்லலாம். அதனால பதிவானதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாம். கந்த புராண தொடர் ஆரம்பித்து இப்போ 16வது பாகம் பார்க்க போகிறோம். இந்த பாகத்துடைய தலைப்பானது வாகனமாகிய ஆட்டுக்கடா. சரியா? சரிங்க. இப்போ முருகப்பெருமான் அழகா தோன்றியாச்சு. இப்போ கைலாயத்தில் அவருடைய ஆட்டம் ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தேவர்களுக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு என்னன்னா, இப்போ நம்மை காக்க ஈசனுடைய மறு அவதாரமா மறு உருவமாகவும் நமக்கு முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருடைய மனசுலயும் நிறைவேறுச்சு. இப்போ முருகப்பெருமானுடைய சகோதரர்கள் அப்படின்னா 109 பேர், அதாவது அந்த நவ வீரர்கள்னு சொல்லக்கூடிய 9 பேர் இல்லாம வேர்வை தொழில்கள் மூலமா வந்த மக்கள் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர். அப்போ 109 பேரோட சேர்ந்து கைலாயத்திலே முருகப்பெருமான் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இங்க ஒரு பக்கம் இப்படி இருக்க, நாரதர் என்ன பண்றாருன்னா, ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி ஒரு யாகமானதை வளர்க்கிறார். அவருடைய ஒரு பெரிய வேண்டுதலுக்காக வேண்டி ஒரு யாகமானதை வளர்க்கிறார். அந்த யாகத்துல 33 கோடி தேவர்களும் கலந்துக்கிறாங்க. இந்திரர்கள் தேவர்களும் எல்லாருமே கலந்துட்டு ரொம்ப சிறப்பான முறையில அந்த யாகமானதை தொடங்கி நடந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம பொதுவாக எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, யாகமானதை வளர்க்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி அந்த யாகமானதை வளர்த்து தெய்வங்களை வேண்ட அந்த அக்னியிலிருந்து பல விஷயங்கள் தோன்றி வெளியே வரும். அதன் மூலயமா அவங்களுடைய பிரார்த்தனைகளானது நிறைவேறும் இல்லையா? அதனால நாரதர் என்ன பண்றாரு, அவருடைய ஒரு பெரிய பிரார்த்தனைக்காக வேண்டி ஒரு யாகமானதை வளர்த்து நல்ல முறையில் ஒரு பூஜைகள் நடந்துகிட்டு இருக்குங்க. ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, மிகப்பெரிய ஒரு ஜுவாலையானது எரிகிற மாதிரி இருக்கு. அதுல இருந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு கர்ஜனையோட ஒரு ஆட்டுக்கடா ஒன்று தோன்றுது. அதை பார்க்கறதுக்கு இவங்க எல்லாரும் மெய்சில் இருப்பார்கள். அதை பார்த்ததுமே என்னது இது, நாம ஒன்று நினைச்சேன் இங்கே ஒன்று வருதுன்ற மாதிரி அதனுடைய உருவமானது எப்படி இருக்குன்னா, பார்க்கறதுக்கு ஆடு போல இருக்கே தவிர ஒரு ராட்சச ஆடு ஆனால் எப்படி இருக்கும்? கொம்புகள்லாம் ரொம்ப நீளமாக இருக்குது, அதனுடைய பார்வை, அதனுடைய கர்ஜனை இதெல்லாம் அதாவது நெருப்பில் தோன்றும் போது மிகப்பெரிய ஒரு கர்ஜனையோடு வருது. அது எல்லாருக்கும் பார்த்ததுமே ஒரு மாதிரி பிரமிப்பு, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கு. இதுவும் ஏதோ ஒரு வகையில் மாயையோ ஏதோ ஒரு சதியோ அப்படின்னு மக்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்போ தேவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுவுமே ஒரு வகையில் நம்ம மாயாவியோடைய செயலாக இருக்குமோ, அதாவது சூரபத்மனுடைய செயலாக இருக்குமோ, நாம நல்ல முறையில் தானே மந்திரங்கள் சொல்லி யாகமானதை நடத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்க எப்படி இப்படி ஒரு அசுரனை போல ஒரு ஆட்டுக்கடா இந்த நெருப்புல இருந்து வெளியே வரும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வர்றதுக்குள்ளவே அதோட கர்ஜனையானது மற்றவங்களை தாக்குற மாதிரி அமையுது. அதனால என்ன ஆகுறாங்கன்னா, தெரிச்சு ஒரு பக்கம் ஓடுறாங்க. ஒரு சிலர் அதை தாக்குறதுக்கு முயற்சியிடும் போது அது இவங்கள தாக்குது. அதை 2 கொம்பை கொண்டு இவங்களை இப்படி தாக்க வர்றதுனால இவங்க எல்லாரும் தெரிச்சு ஒரு பக்கம் ஓடுறாங்க. அப்படி அதையும் மீறி பல தேவர்கள் எல்லாம் கீழே அதோட கால் அடியில் விழுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் சரியான பலத்தை அவங்களுக்கு அடியும் படுது, காயமும் ஏற்படுது. இதையெல்லாம் பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரு பக்கம் பயம் வந்துருச்சு. என்ன நடந்தது ஏதுன்னு புரியலையே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து கைலாயத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஈசனை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியில தான் இவங்களுக்கு தெரியுது, அங்க தூரத்துல பார்த்தா 109, அதாவது நம்ம முருகப்பெருமான் அவருடைய சகோதரர்கள் கூட அழகா சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. அதை பார்த்ததும் ஒரு எண்ணம் வருது, என்னன்னா நம்மை காக்கிறதுக்காகவே ஈசன் தான் நமக்கு முருகப்பெருமானை கொடுத்துருக்காருல்ல, அப்போ நம்ம முருகப்பெருமானிடமே முறையிடுவோம் அப்படின்னு நாதர் இந்த தேவாதி தேவர்கள் எல்லாரும் அங்க முருகனை போய் சரணடைகிறாங்க. அங்க போனதுமே இவங்க பட்ட அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. இது போல ஒரு யாகமானது நாங்க வளர்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நெருப்புல இருந்து ஒரு ஆட்டுக்கடா அசுர வேகத்துல இருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு, பல பேர் அதால அடிபட்டு காயமும் அடைஞ்சிட்டாங்க, இதுல இருந்து எங்களை காப்பாற்றணும், அதை எங்களை துரத்திக்கிட்டும் வருது அப்படின்னு
இவங்க எல்லாரும் போய் தஞ்சமடைகிறாங்க முருகனுடைய பாதத்துல. அப்போ முருகப்பெருமான் சொன்னாராம், என்ன நடந்தது, என்ன ஆச்சு அங்க அப்படின்னு எல்லா விவரத்தையும் அவர் கேட்கிறார். நீங்க நல்ல எண்ணத்தோட தான் அந்த யாகமானதை தொடர்ந்தீங்க அப்படின்னும் போது எப்படி இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு நேரிடும், என்ன காரணம், என்ன நடந்ததுன்னு முருகப்பெருமான் கேட்கிறார். அப்போ முருகப்பெருமான் சிரிச்சுக்கிட்டே இன்னொரு வார்த்தை சொன்னாராம், என்ன நாரதரே, பல இடங்களிலும் உங்களுடைய கலகமானது பல பேருக்கு நன்மை விளைவிச்சாலும் மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல போய் முடியும். இப்ப நீங்க ஆரம்பிச்ச இந்த வேள்வியானது இப்படி ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து விட்டுருக்கு, என்ன மந்திரம் சரியா எதுவும் ஓதவில்லையோ அப்படின்னு சிரிச்சபடியே கேட்கிறாராம் முருகப்பெருமான். அதை கேட்டதும் நாரதர் வந்து, முருகா, என்ன முருகா நீ இப்படி சொல்ற, மந்திரங்கள் எதுவும் நான் பிழையாக எதுவும் உச்சரிக்கவில்லையே, அப்படி இருக்க இப்படி எப்படி வந்து நடந்தது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து நாரதர் சொல்றாரு. இப்போ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், என்னன்னா தெரிஞ்சு தெரியாம, அதாவது நல்லா கவனிங்க, எனக்கு வந்து படிக்கவே எனக்கு தெரியல அப்படின்னு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம படிக்கும்போது பிழைகள் வரத இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார். ஆனா தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை நல்லா வாயில உச்சரிக்கக்கூடிய அந்த மந்திர வரிகள் நல்லாவே வரும். ஆனா உங்களுக்கு நேரமின்மை காரணமா படபடன்னு படிக்கும்போது மந்திரங்கள் உச்சரிப்பு மாறுதா, அந்த மாதிரி நம்ம படிக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்களா, மந்திரங்களை பிழையின்றி படிக்கணும். அந்த வார்த்தை, அந்த சொல்லானது அந்த பொருளை வந்து நல்லபடியாக உணர்த்தணும். நாம் வந்து தெரியாம, அதை தான் இப்போ சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு படிக்கவே தெரியல, ஏன் நம்ம வேல்மாரிலேயே நம்ம இதை எடுத்துக்கலாம். எவ்வளோ பேருக்கு வாயிலே அந்த வார்த்தைகள் எல்லாம் வராமல் இருந்தது. பனைக்கு முக படக்கடற மதத்தவல கஜக்கடவுள் பதத்து இடம் முளைத்து வரம் தெரிக்க வரமாகும் அப்படின்னு இந்த வார்த்தையை நம்ம முதல்ல படிக்க எவ்வளோ சிரமப்பட்டோம். ஆனால் படிக்க நம்ம சரியாக வந்து சொல்ல ஆரம்பித்தோம். ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு வரி மந்திரங்களுமே நம்ம தவறாக நம்ம சொல்லும் போதுமே அது தவறான ஒரு எதிர்விளைவை வந்து கண்டிப்பாக உருவாக்கும். அப்படி ஒரு நிலைமையும் அங்கே ஏதோ ஒரு வகையில் நடந்திருக்கலாம். இப்போ இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச வரைக்கும் பிழையின்றி மந்திரங்களை படிக்க நம்ம வந்து முயற்சி செய்யணும். மந்திரங்கள் நம்ம தெரிஞ்ச மந்திரங்களே கூட நேரமின்மை காரணமாக படப்பரன்னு சொல்கிறத தவிர்த்துக்கோங்க. 2 மந்திரம் படித்தாலும் பரவாயில்ல, நிறுத்தி நிதானமாக என்ன படிக்கிறீங்கன்றது உங்களுக்கும் தெரியணும், அதை கேட்கக்கூடிய இறைவனுக்கும் தெரியணும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே மந்திரங்களுடைய அந்த வலிமையானது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். இப்போ சாதாரணமாக இப்போ சஷ்டி கவசமாகட்டும், சண்முக கவசமாகட்டும், அதை படித்தா நமக்கு நோய் சரியாகும்னு சொல்கிறாங்களே. இப்போ பொதுவாக ஒரு விஷயம் வச்சு பாருங்கள், அது ஒரு மந்திரம், அதை படித்தா எப்படிங்க நம்ம உடம்பு சரியாகும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இறையருள் கொண்ட அருளாளர்கள் வந்து ஒவ்வொரு வரியிலுமே இறைவனை முழுக்க தியானிச்சு அந்த ஒவ்வொரு வரிகளையும் அவங்க வந்து கொடுக்கும்போது காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நொடியில் நோக்க நம்ம ஒவ்வொரு வரியை படிக்க ஐயன் அப்படியே சுரூபமாக நம்முள்ள இறங்கி நமக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதியெல்லாம் அப்படியே அகன்று ஓடுற மாதிரி நம்ம கற்பனையில் நினைக்கும் போதே அது வந்து எந்த அளவுக்கு ஒரு பலத்தையும் சக்தியும் கொடுக்குது இல்லையா. அந்த வார்த்தைகளுக்கு அப்படி ஒரு வலிமை உண்டு. அப்படி இருக்கும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் பிழையின்றி மந்திரங்களை சொல்லதான் நம்ம வந்து பழகணுங்க. நான் இப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரும், அடடா நான் நிறைய நாட்கள் நான் வேகமாக படிச்சிருக்கேன், இல்லை எனக்கு தெரியாமலே கூட நிறைய தடவை தவறாக சொல்லியிருப்பேனே, அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா. ஒரு விஷயம் மட்டுங்க, படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போதே முன்பே ஐயனிடம், ஐயனே தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதேனும் பிழைகள் நான் செய்திருந்தா, மந்திரங்கள் மூலியமாக படிக்கிறது மூலமா ஏதேனும் பிழைகள் இருந்தால் என்னை மன்னிச்சு ஆதரிக்கணும் முருகா அப்படின்னு மனசார வந்து நம்ம இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் அந்த பாராயணத்தை நீங்கள் தொடரலாம். இல்லை பாராயணம் செய்து முடிச்சது பிறகும் நான் பாராயணம் செய்ததில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் என்னை மன்னிக்கணும் முருகா அப்படின்னு மனசார நம்ம கேட்கும்போது நல்ல முறையில் பாராயணம் செய்யக்கூடிய அந்த ஞானத்தை எனக்கு கொடுக்கணும் முருகா அப்படின்னு நம்ம இறைவனிடம் கேட்கும்போது நிச்சயமாக அதற்கான ஒரு வழியையும் ஞானத்தையும் முருகன் கொடுப்பார். சரியா, இது போல ஒரு விஷயம் தான். அதாவது ஞானதோடைய ஒரு கலகமானது எப்பவுமே நன்மையில போய் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இவர் வந்து ஒரு யாகமானதை வளர்க்கிறார். அதன் மூலயமா ஒரு ஆட்டுக்கடா தோன்றி என்னாவது இவங்களையே வந்து விரட்டிட்டு வருது. இவங்க எல்லாரும் இப்போ கைலாயத்தில் முருகனுடைய பாதத்தில் போய் தஞ்சம் அடைகிறாங்க. அப்போ முருகப்பெருமான் அவருடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடிய, அதாவது நவ வீரர்கள தலைவனாக இருக்கக்கூடிய வீரபாகுவை அழைக்கிறார். வீரபாகு அப்படின்னு அழைத்ததுமே வீரபாகு வந்து நிற்கிறாரு. உனக்கு நான் முதல்ல கொடுக்கக்கூடிய கட்டளை இது, அதாவது தேவர்களை துன்புறுத்தக்கூடிய அந்த ஆட்டுக்கடாவானதை இப்போ என் கண் முன்னே வந்து நிற்கணும். நீ என்ன பண்ற, போய் அந்த ஆட்டுக்கடாவை இழுத்து கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னு கட்டளையிடுறாரு. ஐயனுடைய கட்டளையை ஏற்ற வீரபாகு பாய்ந்து போறார். போன அடுத்த கணமே பார்த்தா பல தேவர்கள் எல்லாம் துன்புறுத்திக்கிட்டு இருக்கு, ஓட விரட்டிக்கிட்டு இருக்கு அந்த ஆட்டுக்கடா. அப்போ வீரபாகு வந்து பாய்ந்து போய் அந்த ஆட்டுக்கடாவுடைய மேலே முதுகுக்கு மேலே அமர்ந்து ஒரு அழுத்துறாரு. அதோட தலை வந்து கீழே பூமியை தொடுது.
அதோட அந்த ஆட்டுக்கடாவோட வீரியமானது அப்படியே இறங்கி போகுது. அதுக்கப்புறம் ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து ஐயனுடைய முன்பு வந்து நிறுத்துறாரு. அது என்னமோ அவ்வளோ நேரம் என்னது நான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி எவ்வளோ சீற்றம் கொண்டு இருந்து எல்லாரையும் எதிரியை போல தும்சம் செய்துட்டு இருந்த அந்த ஆட்டுக்கடாவானது ஐயனை பார்த்ததும் அப்படியே மண்டி போட்டுருச்சான். பார்த்துக்கோங்க, அப்படியே மண்டி போட்டுருச்சான். அதுக்கப்புறமா ஐயன் வந்து அந்த ஆட்டுக்கடாவுக்கும் ஆசி கொடுத்துருக்காரு. அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்டுக்கடாவை இங்கே கொண்டு வந்தாச்சு, நீங்கள் போய் உங்களுடைய யாகத்தை நீங்கள் தொடருங்க அப்படின்னு வந்து ஐயன் சொல்கிறாரு. தேவர்கள்லாம் போக மாட்டுறாங்க. ஏன்னா ஐயனே இப்போ உங்கள் முன்பு இருக்கிறதுனால அது ஒன்றும் செய்யாத புள்ள மாதிரி வந்து மண்டிடுச்சு. ஆனால் நீங்கள் அப்படி போன உடனே திரும்ப வந்து எங்களை தொந்தரவு பண்ணாதன்றதுக்கு என்னையா நிச்சயம்? அதனால் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து சொல்கிறோம், ஏதோ ஒரு வகையில் இந்த அக்னியில் தோன்றிய இந்த உயிரினத்திற்கு நீங்கள் அருள் கொடுத்தா மாதிரி இருக்கட்டும். அதே சமயம் இந்த ஆட்டுக்கடா வந்து நீங்கள் உங்களுடைய வாகனமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து தேவர்கள் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. இவங்க எல்லாருடைய வேண்டுதலையுமே ஏற்ற முருகப்பெருமான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னார். அப்படிதான் முதல்ல முருகப்பெருமானுக்கு வாகனமாக ஆட்டுக்கடாவானது வந்திருக்குங்க. கந்த புராண தொடரில் இன்னும் பல விஷயங்களை நாம் வந்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அற்புதங்களை வந்து கொண்டதாக இருக்க போது இவ்வளோ நாள் தெரியாத விஷயங்களை நம்ம ஒன்றா அதுவும் முருகனை சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது எவ்வளோ ஒரு பேரின்பமாக இருக்குல்ல. முருகப்பெருமானுடைய வாகனமாக இன்னும் வந்து யானை இருக்கு, குதிரை இருக்கு, மயில் இருக்கு. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காரணங்களால தான் முருகனுடைய வாகனமாக வந்து வந்திருக்கு. அது எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்த பாகங்களில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைய பதிவானது எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான பகுதியில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபவை. ஓம் சாய்ராம்.